गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् गोष्पदीकृतवारीशम् अशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि अन्योन्य सदृशाकारो त्रैलोक्यगृहदम्पति इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम्. போன வாரம் சுனஷேபன் சுனஷேப்பனை அவனுடைய அப்பா அம்மா அம்பரீஷன் அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு வித்துடுறாங்க. அம்பரீஷன் சுனஷேப்பனை அழிச்சிட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி போறாரு. போற வழியில புஷ்கரம்ங்கிற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க மத்தியான வேளையில. அப்ப சுனஷேப்பன் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மாவே தன்னை கைவிட்டுட்டாங்கிற வேதனையினாலையும் சாக போறோங்கிற ஒரு வருத்தத்தாலையும் வாழணுங்கிற ஆசையும் இருக்கிறதுனால அங்கே இங்கே திரியும் போது விஸ்வாமித்திரரை பாக்குறார். விஸ்வாமித்திரர் கிட்ட போய் என்னை ரட்சிக்கணும் நீங்க தான் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறார். அந்த பையன் வேண்டிக்கிறான். இப்போ விஸ்வாமித்திரர் தன் மகன்களை பார்த்து யாராவது இவனுடைய இடத்த நீங்க எடுத்துக்கோங்க, நான் இவனை காப்பாத்துறதா அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நீங்க தான் எனக்கு அப்போ நீங்க யாராவது வாலண்டரிலாம் அந்த இடத்த எடுத்துட்டா நானும் இந்த பையனை காப்பாத்தின மாதிரி ஆகும், கொடுத்த வாக்கியம் நிறைவேற்றினதா ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஸ்வாமித்திரருடைய மகன்கள்ல மூத்தவன் போல இருக்கு, இல்ல மூத்தவனா யாருன்னு தெரியல, மதுஷ்சந்தன். மதுஷ்சந்தாதயக அப்படின்னா மதுஷ்சந்தன் மற்றும் பலர் அப்படின்னு அர்த்தம். ஆதயக. அவங்கெல்லாம் விஸ்வாமித்திரருடைய புத்திரர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, விஸ்வாமித்திரர் சொன்னது கேட்டுட்டு இன்னொருத்தருடைய மகனை காப்பாத்துறதுக்காக தன் சொந்த மகனை கைவிடுறதுங்கிறது எப்படி இருக்குன்னா, எப்படி நாயுடைய மாம்சத்தை சாப்பிடுறதுங்கிறது ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கோ, விலக்கி இருக்கோ, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, அது மாதிரியான ஒரு விலக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது தன் மகனை இன்னொருத்தனுக்காக உயிர் கொடுக்க சொல்றதுங்கிறது விலக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படின்னா என்ன, அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடாது, அது தவறுங்கிற அர்த்தத்துல அதை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சலீலம் இதம் அப்ருவன் அப்படின்னு அங்க ஒரு வால்மீகி அங்க சொல்றார். சலீலம் இதம் அப்ருவன். இந்த சலீலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில. சோ அதுக்கு ஒண்ணு ரொம்ப கேஷுவலா சொல்றது, ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்றது, இந்த மாதிரி சொல்றது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்னு விளையாட்டா சொல்றது, ஸ்போர்ட்டிவா சொல்றது. இன்னொன்னு சலீலம் கண்கள் கண்ணீர் மல்க சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு மாக்கிங்கா, கிண்டலா, குத்தி காட்டுற மாதிரி அந்த மாதிரி சொல்றதுங்கிற ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு. இந்த எல்லா அர்த்தமும் இந்த வார்த்தைக்கு பொருந்தும். சோ அவங்க இப்படி சொன்னோன்னு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுது. குரோத சம்ரக்த நயனகா, கண்கள் கோபத்தால் சிவந்து போயிடுறது அவருக்கு. கோபத்தால் சிவந்த கண்களோட தந்தையினுடைய வார்த்தையை மீறி பேசுறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களோட பேச்சு தர்ம வழியில இருந்து விலகினதாவே இருக்கேப்பா, என்னால இதை சகிக்கவே முடியல. என்னது அப்பாவை எதிர்த்து பேசினது, அது தர்மத்துக்கு உட்பட்டதாக இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு ரொம்ப கோபமும், அவரால் அதை தாங்கவே முடியல. தான் கேட்டு அவங்க மறுத்திருக்காங்கிறது எனக்கு மயிர் கூச்சி எறியறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வசிஷ்ட புத்திரர்களை போல நாய் மாம்சத்தை உண்டு 1000 வருஷங்கள் வாழுங்க அப்படின்னு சபிச்சிடுறாரு அந்த மகன்கள்ல. இன்ஃபேக்ட் ஒரு வருஷம் என்ன சொல்றதுன்னா, இவருக்கு நிறைய மகன்கள் இருந்தா மாதிரியும் அது ஒரு சிலர் யார் இந்த மாதிரி பேசினாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்ததாகவும் இருக்கு. சரி, இப்ப இந்த சலீலம்ங்கிற வார்த்தைக்கு நான் எதுக்கு இத்தனை அர்த்தம் சொன்னேன், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அவங்க கண்ணீர் மல்க சொன்னாலும் சரி, கேலியா சொன்னாலும் சரி, சாதாரணமா சொன்னாலும் சரி, நோன்னு தானே அர்த்தம். விஸ்வாமித்திரர் அது பார்க்க போறது எப்படின்னா, நோன் தான் பார்க்க போறாரு. அவர் அழுது கேட்டா கிண்டலா சொன்னாங்கலாம் பார்க்க போறதில்ல. நான் சொன்னேன், நீ நோ சொன்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால அவருக்கு கோபம். he cannot take that no. ஒரு அப்பா சொல்லி நீ எப்படி நோ சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இங்க.
பேச்சை மீறக்கூடாதுன்னு அந்த காலத்துல ஒரு தர்மம் இருந்தது. அது மாதிரிதானே பரசுராமர் வந்து தன்னுடைய அம்மாவை கொல்றார், சகர மகாராஜா அசமஞ்சச காட்டுக்கு அனுப்பினார். ராமரும் அப்படிதான் அப்பா வார்த்தைக்காக தான் காட்டுக்கும் போறார். சோ இந்த மாதிரிதான் இருக்கு அந்த காலத்துல. இப்பவும் எங்க அப்பா சொல்லிட்டார், அப்பா சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அப்பாவுக்கு ஒரு அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்தானம் இருந்திருக்கு. சோ சுனஷேப்பனுக்கு என்ன பண்றாரு, அடுத்து இவனை காப்பாத்தணுமே, வாக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அதனால சுனஷேப்பனை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு ரக்ஷா மந்திரம் தரேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு ரக்ஷா மந்திரம் போடுறாரு. அவனுக்கு ஒரு ரக்ஷையை போட்டுட்டு, நீ கவலைப்படாதேப்பா, உனக்கு எதுவும் ஆகாது. இந்த தங்கத்தால் செய்யப்பட்டதும் விஷ்ணுவை அதிஷ்டான தெய்வமா ஆவாகனம் செய்யப்பட்டதுமான ஒரு யூத ஸ்தம்பம் அங்க இருக்கும் அந்த யாகசாலையில. யூபஸ்தம்பம். யூபஸ்தம்பம்ங்கிறது இந்த கட்டி வைக்கணும் இல்லையா, இந்த பலி கொடுக்கும் போது கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த யூபஸ்தம்பம் அங்க இருக்கும். அப்போ உன்னை தர்பையால கட்டுவாங்க. தர்பையால செய்யப்பட்ட ஒரு கயிறு, அந்த கயிறால உன்னை கட்டுவாங்க. அப்போ உனக்கு சிவப்பு மாலை, சிகப்பு வஸ்திரம் அதெல்லாம் அணிவிச்சு உன் மேல சந்தனத்தெல்லாம் தடவி உனங்க நிறுத்தி வைப்பாங்க. அந்த சமயத்துல நான் சொல்லித்தர இந்த மந்திரங்களை, இந்த 2 ரிக் மந்திரங்களை மனமுருக நீ சொல்லு, நீ நினைச்சது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்களை அவருக்கு சொல்லித்தரார். அவனுக்கு சுனஷேப்பனும் அவர் சொல்லி கொடுக்கறத கவனமா கேட்டுக்கணும். ரொம்ப சந்தோஷம், இப்ப அவனுக்கு ஒரு நிம்மதியாயிடுச்சு. சோ இந்த மந்திரம் நம்மளை காப்பாத்திடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தாலேயும் நிம்மதியாலையும் அவன் அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு போறான் சுனஷேப்பன். சோ ராஜா கிட்ட போய், ராஜா வாங்க போலாம், உடனே கிளம்பலாம், யாகசாலைக்கு போய் யாக தீட்சை எல்லாம் எடுத்துட்டு உங்களோட யாகத்தை பூர்த்தி பண்ணணும் இல்லையா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோட அந்த அம்பரீஷன்ங்கிற அந்த ராஜாவோட கிளம்புறான். சோ 2 பேரும் வேகமா ரதத்துல போறாங்க அயோத்தியைக்கு. அயோத்தியைக்கு போனோடனே எல்லாருக்குமே ஒரு நிம்மதி, அப்பா தடைப்படாம இந்த யாகம் நல்லபடியா முடிய போறதுங்கிற ஒரு திருப்தியாலையும் எல்லாருமே ஒரு நிம்மதி பெருமூச்சு. அப்புறம் யாகம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். விஸ்வாமித்திரர் சொன்னபடியே அந்த சுனஷேப்பனை அந்த யூபஸ்தம்பத்துல கட்டுறாங்க. தர்பையால செய்யப்பட்ட கயிறால அவனுக்கு 3 இடத்துல கட்டுறாங்க. நெஞ்சு கிட்ட ஒண்ணு, இடுப்பு கிட்ட ஒண்ணும், கால் கிட்ட ஒண்ணும், அப்படி 3 கயிறு வச்சு கட்டுறாங்க. அதே மாதிரி சகப்பு மாலை போட்டு, சகப்பு வஸ்திரம் அணி வச்சு, சகப்பு குங்குமம் வச்சு, சந்தனம் எல்லாம் தடவி எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த சுனஷேப்பன் அந்த மாதிரி கட்டப்பட்டதும் அவர் சொல்லி கொடுத்த அந்த ரிக் மந்திரங்கள் எல்லாம் சொல்றார். சுனஷேப்பன் ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார், ஜபிக்க ஆரம்பிக்கிறார். விஸ்வாமித்திரர் சொன்ன மாதிரியே அந்த மந்திர ஜபத்தால இந்திரன் ரொம்ப சந்தோஷமாறான். அவனுக்கு தீர்காயசை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ற. வருண பகவானும் அவனை வந்து அந்த இதுல இருந்து ரிலீவ் பண்ணிடுற, இதெல்லாம் நான் பலியெல்லாம் வேண்டாம், நான் வந்து திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிடுறார். இப்படி ஒரு யாகத்தை முழுசா முடிச்சா என்ன பலன் உண்டோ அந்த பலனை விட பல மடங்கான பலனே அம்பரீஷனுக்கும் கிடைச்சிடுறது. இப்படியாதான் அந்த யாகம் முடியறது. சோ இப்படியாக விஸ்வாமித்திரர் எப்படி சுனஷேப்பனை ரட்சிக்கிறார் அப்படிங்கிற இந்த கதைய நம்ம சதானந்தர் ராமருக்கு சொல்லிட்டு இருக்கார். அதுதான் வந்து இப்ப கான்டெக்ட். இந்த கதை ராமாயணத்துல இருக்கு. சரி, இந்த கதையில இந்த பையனுடைய அப்பா பேரு ரிச்சிகர் அப்படின்னு சொல்லி இருக்கு ராமாயணத்துல. இந்த ரிச்சிகா அப்படிங்கிறவர் வந்து விஸ்வாமித்திரருடைய அக்காவான சத்தியவதியோட கணவர். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த கதை நம்ம அப்பா பார்த்தது. அவ வந்து கௌஷிகி நதியா வந்து இமயமலை பக்கத்துல ஓடுறாள்னு சொல்றாருல விஸ்வாமித்திரர் ஒரு கதை சொல்றாரு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த ரிச்சிகர் வேற அந்த ரிச்சிகர் வேற, 2 பேரும் வேற வேற அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2 பேரும் இல்ல ஒண்ணுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி குழப்பங்கள் சில சமயம் நமக்கு புராணங்கள்ல ஏற்படுறது வந்து சகஜம்தான், நார்மல் தான். ஏன்னா இந்த கதைகள்லாம் நமக்கு யுகங்கள்லாம் தாண்டி நம்ம கிட்ட வந்திருக்கு. அதனால அதோட 100% அக்யூரசி நம்ம பார்க்க முடியாது. பட் ப்ரிடாமினன்ட்லி அந்த கதை இதுதான் சொல்றது. இந்த மாதிரி ஒரு சுனஷேப்பன் இருந்தான், அவன் அப்பா அவனை விற்கிறார். அப்புறம் இந்த ராஜா வந்து தன்னுடைய மகனுக்கு பதிலாக அவனை அந்த யாகத்துக்கு வந்து ஒரு பலி குதிரை ஓடி போயிடுத்து, அதனால வேற ஒரு பலி வேணும்னு கூட்டின்னு வராருங்கிறது அது வந்து அப்படியே இருக்கு அந்த மெயின் ஸ்டோரி. இந்த கதையெல்லாம் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டோரியா பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ரொம்ப கனெக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த விஸ்வாமித்திரரா இல்ல அந்த ரிச்சிகரா இல்ல இது வந்து அம்பரீஷனா இல்ல இது வந்து ஹரிச்சந்திரனாங்கிற குழப்பங்கள்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So it's better to see it as independent stories.
இதுல வந்து கொஞ்சம் சைக்காலஜி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த கதையை நம்ம படிக்கும்போது இந்த சைக்காலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு குழந்தையுடைய நிலைமை ஃபேமிலில எல்லாம் எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம அது மாதிரி எல்லாம் பாக்குறது மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம கவனிக்கலாம். இந்த கதைக்கு அப்புறம் அதை கவனிக்கலாம். இல்ல நம்மளே மிடில் சைல்டா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல நம்மளுடைய சிப்ளிங் யாராவது மிடில் சைல்டா இருந்தா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த கதை நமக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உபகாரமா இருக்கும். என்னதான் இப்போ இந்த இதே கதை இருக்கு இல்லையா, இந்த கதை வந்து இதுல இந்த ஒரு உண்மையாவே வந்து நரபலின்னு ஒண்ணு இருந்துதான்னு ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேதத்துல நரபலி சொல்லியிருக்காங்கன்னா வேதத்துல நரபலி எல்லாம் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அதுதான் உண்மை. இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஒரு ஒரு குழந்தையுடைய மனநிலைமை, ஒரு அவசரத்துல நம்ம வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் யோசிக்காம. அப்புறம் ஒரு கம்பேஷன்ல எப்படி விஸ்வாமித்திரருங்கிற ஒரு குரு வந்து அந்த குழந்தையை காப்பாத்தி கொடுக்கிறார். இதெல்லாம் தான் அந்த கதையில ரொம்ப முக்கியம். பட் இதை விட இன்னும் டீட்டெயில்டா இந்த கதை இன்னும் இதுல ரிக்வேத சம்ஹிதையிலையும் அதர்வ வேதத்திலையும் இருக்கு. இந்த கதை ஆக்சுவலி அங்கிருந்து வருதுதான். இது வந்து வெறும் புராண கதையாக இல்லாமல் அங்கிருந்து வருது. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னும் டீட்டெயிலா, அப்பதான் உங்களுக்கு கான்டெக்ட் புரியும். இந்த கதையில விஸ்வாமித்திரர் தன்னுடைய மகன் கிட்ட இப்படி கேட்கறது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்பாதான். ஆனா ஒரு அப்பா தன் குழந்தையை ரட்சிக்கணும்னு சொல்லிதானே சுனஷேப்பனே வந்து விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார். ஒரு அப்பா தன் மகனை எப்படி ரட்சிப்பானோ அது போல நீ என்னை ரட்சிக்கணும்னு கேட்கும் பொழுது, அப்ப விஸ்வாமித்திரர் தன் மகனை ரட்சிக்காமல் இன்னொருத்தனுடைய மகனை ரட்சிக்கிறதுக்காக அப்படி பண்ணும்போது அப்ப அவனுடைய மகன்கள் செய்யறது கரெக்ட் தானே? அவங்க கேள்வி கேட்டது கரெக்ட் தானேன்னு தோணும். கரெக்டா தான் நமக்கும் படுறது. அது அவங்க கேட்டது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப விஸ்வாமித்திரர் கேட்டது சரியா அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்கவே இல்லை, அவர் உத்தரவு தான் கொடுக்கிறாரு. இங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன், யாராவது வாலண்டர்லி போங்கங்கிற, வாலண்டர்லி போங்கன்னு மிரட்டுறாரு அவரு. சோ வாலண்டர்லி போங்கோங்கிறத வந்து cannot be an order, can only be a request. சோ ஒருவேளை அவர் தன் மகன் கிட்ட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா வித்தியாசமா இருந்திருக்குமா கதைன்னா நமக்கு தெரியாது, இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய மகன்களும் நிறைய படித்தவர்கள் தானே, வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சவங்க, அவங்களும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து சொல்லலையா, நான் உனக்கு ரக்ஷ போட்டு தரேன், நீ இந்த மந்திரத்தை சொல்லு, வருண பகவானே உன்னை வந்து இதுல இருந்து விடுவிச்சு கொடுத்துருவார், இந்திர பகவானே விடுவிச்சு கொடுத்துருவாருன்னு சொன்னார் இல்லையா. சோ அந்த சொல்யூஷன் முதல்லயே கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோன்றது இதெல்லாம் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்காக இல்ல, ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தர் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கதைகளை நம்ம படிக்கிறோம். விஸ்வாமித்திர செய்து சரியா தவறா அப்படிங்கிறதுக்காக, பட்டிமன்றத்துக்காக இல்ல. சரி, இத்தனை கேள்விகள் நமக்கு வருதுன்னா இத்தனை கேள்விகளை நம்மளும் நம்ம ஒரு லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஏன்னா விஸ்வாமித்திரருக்கும் தெரியுமே ஒரு மந்திரத்துக்கு எத்தனை, அவர் வந்து காயத்ரி மந்திரத்துக்கே ரிஷி இல்லையா அவர். சோ ஒரு மந்திரத்தினுடைய ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணோம்னா அதுக்கான தேவதை அதுக்கு கட்டுப்படுங்கிறது அவருக்கும் தெரியும், அது தெரிஞ்சவர் தான். ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நமக்கு வந்து நம்மளுடைய புராணங்கள் நமக்கு சொல்றது. விதி வலியதுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அவருக்கு ஏன் அந்த நேரத்துல தோணலைன்னா அது மாதிரி ஒண்ணு நடக்கணும்னு இருந்திருக்குன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த விஸ்வாமித்திரர் தன் அதிகாரத்தை உபயோகிக்கிறார். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்மளும் நம்ம குழந்தைகள் கிட்ட அதிகாரம் காட்டும் பொழுது அவங்களும் நியாயம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரமாக பேசும் போதோ இல்ல நீ நான் பிகாஸ் ஐ டோல்ட் யூ யூ ஹாவ் டு டூ அப்படிங்கிறது போச்சுனாலும் குழந்தைங்களுக்கும் ஒரு நியாயம், ஒரு கிண்டல் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால யாருக்குமே அதிகாரம் பண்றதாலயோ இல்ல அகங்காரத்தோட பேசினாலோ யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்கிறது நம்ம பாக்குறோம். அப்பாவே ஆனாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. சில சமயம் அதுக்கு உரிமை கடமை அப்படின்லாம் பெயிண்ட் பூசலாம். பெயிண்ட் பூசியும் சில சமயம் வீடுகள்ல அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலிங் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய சொந்த விருப்பு வெறுப்பை வந்து உரிமை கடமை அப்படிங்கிற பேர்ல பூசி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது உலக வழக்கம்.
எனிவே இதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, ரிக்வேத சம்ஹிதத்திலயும் இருக்கு, அதர்வ வேதத்திலயும் இருக்கு, தேவி பாகவதத்திலயும் இருக்கு இந்த கதை, தேவி பாகவதத்துல. சோ அது என்னன்னு பார்க்கலாம். அங்க ராஜாவோட பேர் ஹரிஷ்சந்திரன், அம்பரீஷன் இல்ல. இந்த ஹரிஷ்சந்திரனுக்கு பல மனைவிமார்கள் இருந்தும் கூட தனக்கு ஒரு மகன் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்தது. பெண் குழந்தைகள் இருந்திருக்கலாம், தெரியல. சாதாரண பெண் குழந்தைகள் இருந்தால் அது ஸ்பெஷல்லா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆனாலோடைய, ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோடைய பெண் குழந்தைங்களை பத்தி பேசுறது இல்லை. நம்ம இந்த குஷனாபர் கதையில பார்த்தோம் இல்லையா, பெண் குழந்தைங்களை பத்தி பேசுறாங்க, புகழ்ந்து பேசுற மாதிரி. அதர்வைஸ் பெண் குழந்தைகளை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா எல்லா கதையுமே ராஜாக்கு அப்புறம் அடுத்த வாரிசு யாரு அப்படிங்கிற மாதிரிதான் போறது. அதனால ஆண் குழந்தைகளை பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கு, அவங்கள பத்தி தான் நிறைய பேசுறோம். அதனால அவருக்கு ஒரு ஏக்கம், ஒரு கவலை. இந்த ஏக்கம் வெறும்னா தனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இது ஒரு சில தர்மசாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, ஆண் குழந்தை இல்லாதவன் நல்ல கதியை அடைய மாட்டான். ஏன்னா அவனுக்கு கர்மா பண்றதுக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு. சரி, இந்த நேரத்துல அங்க நாரதரும் வர்றாரு. நாரதர் இவர் கூட பேசிட்டு இருக்கிறச்சு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹரிச்சந்திரன், இந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நாரதா அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவரும் தர்மசாஸ்திரத்துல சொன்னதையே அவரும் சொல்றாரு. சொன்னோடனே இவனுக்கு ஹரிச்சந்திரனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுறது. இப்படி நமக்கு ஒரு மகன் இல்லாமலே போயிட்டா என்ன பண்றது நாரதரே, நான் எனக்கு இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கும்போது நாரதர் சொல்றாரு, நீ வருண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, வருண பகவான் கிட்ட உனக்கு ஒரு மகன் வேணும்னு கேளு. கேட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு மகன் பிறந்தா அந்த மகனை நான் உனக்கே கொடுத்துட்றேன், அதாவது உனக்கு பலியாக கொடுத்துட்றேன்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நாரதர் சொல்றாரு, பாருப்பா, உன் பிராப்தத்துல மகன் இல்லைனாலும் கூட உனக்கு ஒரு மகன் வந்துரும், நியாயப்படி உனக்கு ஒரு மகன் வந்துரும். அதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணி நீ வாங்கினா டெஃபினட்டா உனக்கு ஒரு மகன் கிடைப்பான், அதனால நீ அப்படியே கேளு வர்ணன் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நாரதர் சொன்னபடியே வருண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருக்கு ஒரு வரம் கிடைக்கிறது. இவனே ப்ராமிஸ் பண்ணிடுறான், எனக்கு ஒரு மகனை கூட, அந்த மகனை நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி வருணன் கிட்ட இருந்து வரம் வாங்கிக்கிற. வருணனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மகன் பிறக்கிறது. அப்ப வருண பகவான் உடனே இந்த மாதிரி குழந்தை பிறந்தோடனே எனக்கு பலி கொடுக்குறேன்னு சொன்னியப்பா, குழந்தைய எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இதுலயே இன்னொரு வருஷன் கூட இருக்கு. இது குழந்தை பிறக்கிறது, வர்ண பகவான் வர்றாருங்கிறதெல்லாம் சேம். பட் வேற இன்னொரு வருஷன் என்னன்னா, ஹரிஷ்சந்திரன் வசிஷ்டர் கிட்ட போய் தனக்கு இப்படி ஒரு மகன் பிறக்கலையேன்னு கேட்கும்போது, வசிஷ்டர் நீ வருண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றாரு. அவர் கண்டிஷன் எல்லாம் போடல, வருண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உனக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. அதேபடி ஹரிஷ்சந்திரனும் வருண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி வருண பகவான் ஓகே சொல்றாரு. ஆனா வருண பகவானே கண்டிஷன் போடுறாரு, உனக்கு ஒரு மகன் பிறந்தா நீ எனக்கு கொடுக்குறியான்னு கேட்கும்போது, சரி நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இன்னொரு வருஷன் இருக்கு. பட் எப்படி ஆனாலும் குழந்தைய வருண பகவானுக்கு கொடுக்கறதாதான் கதை. பிரார்த்தனை பண்றார், வருண பகவானும் கேட்கிறார், குழந்தைய எனக்கு கொடுன்னு. அப்போ குழந்தை பிறந்ததும் அவர் கேட்டோடனே ராஜா என்ன சொல்றார், இந்த மாதிரி குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இன்னும் தீட்டு முடியல வீட்டுல, எனக்கு 10 நாள் தீட்டு இருக்கு, என் மனைவிக்கு 1 மாசம் தீட்டு இருக்கு. தீட்டு காரியத்துல நான் ஒரு யாகமும் பண்ண முடியாது, அது உனக்கு தெரிஞ்சதுனால. ஆனா 1 மாசம் தீட்டெல்லாம் முடிஞ்சப்பறம் நான் அந்த குழந்தைய உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வருண் பகவான் போயிடுவார். அதுக்குள்ள இவருக்கு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், 1 மாசம் இருக்கு இல்லையா, அதனால அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்காக அந்த எல்லாருக்கும் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் குழந்தை பிறந்தோடனே நம்ம எல்லாம் சாக்லேட் கொடுப்போம். அந்த மாதிரி ராஜா அவர் தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, பசுக்கள் எல்லாம் கொடுத்து, நிறைய பால் எல்லாம் கொடுத்து, தங்கம் வெள்ளின்னு நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்து, பிராமணர்களுக்கு நிறைய மலைமலையா எள்ளெல்லாம் கொடுத்து, இப்படி அந்த குழந்தைக்கு ரோஹிதாஸ்வன்கிற ஒரு பேர் வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. 1 மாசம் ஆயிடுதா, தீட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. வருண பகவான் கேட்கிறாரு. வருண பகவான் குழந்தைய கொடுன்னு கேட்டோன்னே இவர் கை கூப்பி அவர் முன்னாடி நின்று, ஹே வருண பகவான், நீங்க என் வீட்டுக்கு வந்தது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்னுடைய பெரும் பாக்கியம் நீங்க வந்தது, உங்களால என்னுடைய வீடு பவித்திரமாச்சு.
வாஸ்தவம் தான், நான் வந்து இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஆனா பாருங்க, குழந்தைக்கு இன்னும் பல்லு முளைக்கல. அதனால இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பீயிங் கிவன் ஆஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நான் சொல்லல. வேதம் அறிந்த பண்டிதர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், குழந்தைக்கு பல்லு முளைச்சதும் நான் உங்களுக்கு அந்த குழந்தைய ஆஃபர் பண்றேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வருண பகவான் திரும்பி போயிடுறாரு. ஹரிಶ್ಚಂದ್ரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாட்கள் ஆச்சு, குழந்தைக்கு பல் முளைச்சது. தெரிஞ்சோடனே வருணன் மறுபடியும் வர்றார். வந்து, சரி குழந்தைக்கு பல்லு முளைச்சுட்டு, இப்ப நீ வந்து யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்டோடனே மறுபடியும் ஹரிಶ್ಚಂದ್ரன் அவர்கிட்ட பணிவோட, நான் வந்து நிறைய தட்சிணைகள்லாம் கொடுத்து இந்த யாகத்தை பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆனா குழந்தைக்கு வந்து இன்னும் சூடாக்கறணும், அதாவது மொட்டை அடிக்கல, இன்னும் குழந்தைக்கு மொட்டை அடிக்கல. அதனால அது முடிஞ்சோடனே, ஏன்னா அது பிறந்த தலைமுடி இல்லையா, அந்த பிறக்கும் போது என்ன தலைமுடி இருந்ததோ அந்த தலைமுடியோடயே இருக்கு. அதனால இட் இஸ் நாட் ஃபிட் டு பி கிவன். சோ அந்த மாதிரி ஒரு இது வந்து சரி வராது. அதனால நான் சூடாக்கரணம் முடிஞ்சோடனே குழந்தைய உங்களுக்கு தரேன். ஏன்னா பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கும் சாஸ்திரம் எல்லாம் தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் நீங்க சூடாக்கரணம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு, சரி சூடாக்கரணம் ஆற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வருணன் வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து கொடுத்த வாக்குல இருந்து திரும்பி போயிட்டு இருக்கப்பா, ஒவ்வொரு தடையும் நான் வரும்போது இதே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கும் உன் குழந்தை மேல இருக்கிற பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்த தடவை நீ கட்டாயம் எனக்கு கொடுத்துடணும் குழந்தைய அப்படின்னு சொன்னது. இல்ல இல்ல, அடுத்த தடவை நான் கட்டாயம் குழந்தைய கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருணனும் போயிடுறாரு. இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நடக்கிறது. குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதும் அப்படின்னா 1 இயர் ஆயிடுச்சுன்னு கணக்கு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ வருண பகவான் மறுபடியும் வர்றார். வரும்போது அந்த ராஜா அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா எதிர்க்க ராணி உட்கார்ந்து இருக்கா. ராணி மடியில குழந்தை உட்கார்ந்து இருக்கு. வர்ணன் வந்து குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே யாகத்துக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னோடனே, இப்போ இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ குழந்தைய நம்ம இழந்துருவோமோன்னு ஒரு பயத்துல மறுபடியும் கை கூப்பி அவர் காலில் விழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நான் இன்னைக்கே வந்து யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், தயவு பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. நீங்களும் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிராமண குழந்தைங்களுக்கு 8 வயசுல உபநயனம் நடக்கணும். சத்திரியர்களுக்கு 11 வயசுலயும், வைசிய குழந்தைகளுக்கு 13 வயசு 12 வயசுலயும் உபநயனம் பண்ணணும். உபநயன சம்ஸ்காரம் பண்ணினால்தான் அவன் உண்மையாவே வந்து ஆஃபர் பண்றதுக்கு தகுதியானவனா ஆகிறான். இப்படி நான் சொல்லல, இப்படி பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க. அதனால இந்த உபநயன சம்ஸ்காரம் முடிஞ்ச உடனே அவன் வந்து தயாராயிடுவான். அந்த சமயத்துல நான் உங்களுக்கு அவனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. வருணனுக்கு சரிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணர் திரும்பி போயிடுறாரு. இப்போ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பனா என்ன, ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு குழந்தைக்கு, 10 வயசு ஆற வரைக்கும். ஆனாலும் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறாங்க. அதுக்கும் 10 வயசு ஆறுது. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 11வது வருஷம் அதுக்கு உபநயன சம்ஸ்காரம் முடியறது. முடிஞ்ச உடனேயே அங்க வந்துடுறாரு வர்ண பகவான். அவர் முன்னாடி வந்தோடனே இவர் மறுபடியும் அவர் காலில் விழுந்து, இந்த மாதிரி என்னுடைய மகன் டெஃபினட்டா இப்போ யாகத்தில் பலி கொடுக்கறதுக்கு தயாராதான் இருக்கான். ஒரு மகன் எனக்கு இல்லையேங்கிற கவலை எனக்கு இப்ப இல்ல. அந்த ஏக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா பாருங்க, இந்த குழந்தைக்கு இன்னும் சமாவர்த்தனம் ஆகல. அதாவது இன்னும் குருகுலம் போய் படிச்சு எல்லாம் வரல. ஆஹ் ஆனால அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா நான் டெஃபினட்டா குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு. இப்போ வர்ண பகவான் சொல்றாரு, நான் இப்ப போறேன். ஆனா அடுத்த தடவை வரும்போது நீ இதே மாதிரி பண்ணினீன்னா அது சரியா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவான் திரும்பி போயிடுவார். மறுபடியும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அவர் பாட்டு அவருடைய டெய்லி கடமைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இந்த இளவரசனும் ரோஹிதாஸ்வனும் ரொம்ப புத்திசாலியான பையனா நல்லா வளர்றான். இந்த ரோஹிதாஸ்வன் வந்து ஒவ்வொருத்தரையும் வர்ணன் வர்றதும் போறதும் வேற கவனிக்கிறான். ஏன் இந்த மாதிரி வர்ணன் வரார், அப்பா வந்து ஏதாவது சொல்லி அனுப்புறாரு, என்ன ஏது விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவனுக்கு தெரிய வருது, அப்பா வந்து தன்னை வர்ணனுக்கு பலி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கார். அதனால அடுத்த தடவை வர்ணன் வந்தா டெஃபினட்டா நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு.
இல்ல இதுக்கு மேலன்னா நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு போயிடுறான், யாருக்கும் தெரியாம. ஏன்னா நம்ம இங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்ம உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் காலம் ஆனோடனே வர்ண பகவான் மறுபடியும் வர்றார். சரிப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், இப்போ உன்னுடைய அந்த யாகத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது இவர் பதறி போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மகன் வந்து பயந்து போய் இங்கிருந்து ஓடி போயிட்டான், நானும் ஆட்கள்லாம் அனுப்பி தேட சொல்லியிருக்கேன், அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியல, அவனை தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லையே, என்னுடைய தூதுவர்கள்லாம் போயிருக்காங்க, கஷ்டமான இடங்களெல்லாம் கூட போய் தேடி பார்த்துட்டாங்க, காடு மலை எல்லா பக்கமும் போய் தேடி பார்த்துட்டாங்க, ஆனா அவன் எங்க இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, எல்லாம் தெரிஞ்ச நீங்க என் மேல ஒரு தவறும் இல்லை, இது என்னுடைய தவறு கிடையாது, என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். இது கேட்ட வர்ண பகவான் என்ன சொல்றார், நீ வந்து கொடுத்த வாக்குல இருந்து பின்வாங்குறப்பா, நீ என்ன பல தடவை வா வான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்க, நீ என்ன பல தடவை ஏமாத்திட்ட வேற, அதனால உனக்கு மகோதரம்ங்கிற வியாதி ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. மகோதரங்கிறது இந்த ஃப்ளூயிட், பாடியில ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஃப்ளூயிட் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வியாதி உனக்கு வரும்னு சொல்லி, ஏன்னா இவர் வர்ண பகவான் இல்ல, கனெக்டட் டு வாட்டருங்கிறதுனால அது சம்பந்தமா ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. சாபம் கொடுத்த கையோடயே இவருக்கு வந்து பாடியில ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது, அதனால ஏகப்பட்ட தொந்தரவு, வலி, ரொம்ப கஷ்டப்படுறார் ஹரிஷ்சந்திரன். அவருடைய வலி ஜாஸ்தியாயிட்டே வருது, அவரால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் அவருக்கு. தன்னுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சு அந்த சாபத்தால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எப்படியோ அவனுக்கு வந்து காட்டுல இருக்கிற ரோஹிதாஸ்வனுக்கு கேள்விப்பட்டோன்னே அவன் மனசு வந்து அப்படியே தவிக்கிறது, ஐயோ அப்பா கஷ்டப்படுறாரே, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல அங்க இந்திரன் அங்க வர்றாரு. இந்திரன் வந்து இல்ல நீ இப்ப போகாத, நீ போனீன்னா, ஒரு பிராமண ரூபத்துல வர்றார், இந்திர ரூபத்துல வரல, போகாதப்பா, போனீன்னா உங்க அப்பா ஏற்கனவே வழியில இருக்கார், அவர் மகன்னு கூட பார்க்க மாட்டார், தன்னுடைய வழியில இருந்து விடுபடணும்னு தான் பார்ப்பார், அதனால அவர் உன்னை டெஃபினட்டா வந்து அக்னிக்கு கொடுத்துருவார், அதனால நீ போகாத அப்படின்னு சொல்லி அவனை தடுத்துடுறார். இப்படி ஒரு வருஷம் போயிடுறது. அங்க ராஜாவும் வழியில துடிக்கிறார், இவங்களும் எல்லா பக்கமும் தேடுறாங்க, ரோஹிதாஸ்வனை கண்டுபிடிக்கவே முடியல. 2வது தடவையும் போகணும்னு நினைக்கிறான், 3வது தடவையும், 2 தடவை 3 தடவை போகும்போதும் ஒவ்வொரு தடவையும் இந்திரன் வந்து தடுத்துட்டே இருக்காரு, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவனை போகாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. மீன்வேல் இங்க ஹரிஷ்சந்திரனுக்கு வந்து ரொம்ப முடியல, ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, அவரால எதுவுமே பண்ண முடியல, இந்த இதுக்கு வந்து ஒரு வழியே இல்லை அவருக்கு, ஏன்னா அவன் வந்தாதான் ஆச்சு, ரோஹிதாஸ்வன் வந்தாதான் இவருக்கும் இந்த சாப விமோசனம் கிடைக்கும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய குரு வசிஷ்டர் கிட்ட போய் கேட்கிறாரு, குருவே நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியவே இல்லை, எனக்கு இந்த வேதனை தாங்க முடியல, இந்த வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது வசிஷ்டர் சொல்றாருப்பா, இதுக்கு ஒரே ஒரு வழி, உன் மகனை வந்து நீ பலி கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வழி இருக்கு, வேற எதுவும் இல்லை, அப்படி பண்ணினாதான் உன்னால வந்து இந்த வழியில இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என் மகன் எங்க இருக்கான்னு தெரியலையே குருவே, நான் என்ன பண்ணுவேன், இத்தனை நாள் தேடியும் எங்கேயுமே கிடைக்கலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கச்ச அவர் என்ன சொல்றார், சரி அப்போ வந்து நீ ஒரு மகனை விலைக்கு வாங்கிக்கோ, ஏதாவது காசு கொடுத்து விலைக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு மகனை வாங்கிக்கோ, வாங்கிட்டு உன் மகன் இருக்க வேண்டிய இடத்துல அவனை வந்து நீ பலி கொடுத்துரு, அப்படி பலி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கும் வந்து கொடுத்த வாக்கு நிறைவேற்றின மாதிரி ஆகும், இந்த சாபத்துல இருந்து நீயும் சாரி விடுபட்டுருவ அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுல யாராவது காசுக்காக மகனை விற்கிறவன் டெஃபினட்டா இருப்பான் யாராவது. அண்ட் மகன்கள்னு 10 பேர் நம்மளுடைய மகன்கள்னு நம்ம சொல்லிக்கலாம், அதாவது நமக்கு சொந்தமா பிறந்தவன் மகன், அப்புறம் தத்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி காசுக்கு வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து தனக்கு குழந்தை பெற்றுக்க இயலாத நிலைமையில இன்னொரு ஆணை தன் மனைவியோட சேர சொல்லி அதன் மூலமாக கிடைக்கிற மகனும் சொந்த மகன்தான். சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், ஒரு 10 பேர். சோ அந்த அந்த முறைகள் படி பிறக்கிறவன் நம் மகனுக்கு சமமானவன், அதனால நீ காசு கொடுத்து ஒருத்தனை வாங்கிக்கோ, விலைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு வசிஷ்டர் அவருக்கு ஒரு ஒரு வழி சொல்றார்.
உன்னுடைய ராஜ்யத்திலே யாராவது இருப்பாங்கப்பா காசுக்கு பிள்ளையை வைக்கிறவன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா உடனே ஆட்கள் எல்லாம் அனுப்பி நீ போய் தேடுங்க, இந்த மாதிரி 1000 பசுவுக்கும் கொஞ்சம் தங்கத்துக்கும் யாராவது 100 பசுவுக்கும் கொஞ்சம் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, யாராவது தன் மகனை விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு பாருன்னு சொல்லி தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் அனுப்புறாரு. அந்த கதையில நம்ம என்ன பார்த்தோம், அம்பரீஷ்னே நேரா போற மாதிரி பார்த்தோம். இந்த கதையில அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா இவரால் எங்கேயும் நகரவே முடியாது, அவர் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கார். இப்ப இந்த மாதிரி மந்திரிகள் தேடி போகும்போது அந்த அந்த ராஜாவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல அஜீகர்த்தன் ஒரு பிராமணர் இருக்கார். அவருக்கு 3 மகன்கள். அவங்க கொஞ்சம் வறுமையில தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிய ஐடென்டிஃபை பண்ணின அந்த மந்திரி என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் அப்பா உனக்கு 3 மகன்கள் இருக்காங்க, சுனஃப் புச்சக சுனஷ்ரேபக சுனலாங்குலா, இந்த மாதிரி 3 பேர், சுனோலாங்குலா, இந்த மாதிரி 3 மகன்கள் உனக்கு இருக்காங்க. நீ அதுல ஒரு மகனை நீ எங்களுக்கு கொடு, நான் உனக்கு 100 பசுக்களும் கொஞ்சம் தங்கமும் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அஜீகர்த்தனும் சரி, நமக்கு இந்த பசுவும் கொஞ்சம் பணமும் கிடைத்தா அந்த குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எனக்கு மூத்த மகன் எனக்கு வேணும், அவன் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும், அவனாலதான் இந்த சந்ததி வளருங்கிறதுனால என் மூத்த மகனை நான் கொடுக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு பிண்டம் வைக்கணும். இளைய மகன் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால இளைய மகனையும் நான் கொடுக்க மாட்டேன், விற்க மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவன் நடு மகன் இருக்கான் இல்லையா, 2வது, அவனை வந்து 100 பசுவுக்கும் கொஞ்சம் தங்க காசுக்கும் வித்துடுறாரு. சோ அந்த பையனை அந்த மினிஸ்டர்ஸ், அந்த மந்திரிகள்லாம் ராஜா கிட்ட கூட்டிட்டு வராங்க. ராஜா கிட்ட கூட்டிட்டு வந்தோடனே அந்த எல்லா யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. அந்த யாக யூபஸ்தம்பத்துல அந்த பையனை கட்டி போடுறாங்க. இப்போ அவனை கட்டி போடும்போது அவனுக்கு அந்த டைம் நெருங்க நெருங்க அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது, நம்மளை வந்து பலி கொடுக்க போறாங்க, நமக்கு அதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனையில இருக்கான். அந்த யாகத்துக்கு விஸ்வாமித்திரர் தான் ஹோத்ரு. அவர் வந்து ரிக்வேதத்துக்கு ஹோத்தானா இந்த ரிக்வேத மந்திரங்கள்லாம் சொல்றவங்க. அப்புறம் ஜமதக்னி தான் அத்வரியுவா இருக்காரு. வசிஷ்டர் பிரம்மன், அவர் அதர்வ வேதத்துக்கு அவர் இருக்கார். அப்புறம் ஆயாஸ்யா அப்படிங்கிற முனிவர் வந்து உத்காத்தரா இருக்காருங்க சாமவேதத்துக்கு. இவங்க 4 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. சுனஷேப்பன் பயத்துல நடுங்கிறதையும் அழறதையும் பார்த்து அந்த முனிவர்களுக்கெல்லாம் சுத்தி நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா போயிடுது. ஐயோ இந்த குழந்தை எப்படி கதறி அழறதே, விம்மி விம்மி அழறதே, தேம்பி தேம்பி அழறதே, பயத்துல இருக்கே, உடம்பெல்லாம் அதுக்கு நடுங்குறதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. மீன்வேல் அந்த ராஜா வந்து யாகத்துக்கு வேண்டிய பர்மிஷன் கொடுத்துட்றாரு, பலி கொடுக்கறதுக்கு வேண்டிய பர்மிஷனும் கொடுத்துட்றாரு. சோ அந்த நேரத்துல அவனை பலி கொடுக்க போகணும். பலி கொடுக்க வேண்டியவர் என்ன சொல்றார், இல்ல இல்ல என்னால வந்து இந்த குழந்தைக்கு எதிரா என்னால அந்த வாழை தூக்கி என்னால அவனை கொல்ல முடியாது, அந்த குழந்தைய பார்க்கும் போதே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. ஏன்னா ரொம்ப அழறது குழந்தை அப்படின்னு. இப்ப என்ன பண்றதுன்னு ராஜாவுக்கு தெரியல. சோ எல்லாரையும் கேட்கிறாரு, இப்ப என்ன பண்ணலாம், இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன்னு எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சிலர் வந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஒரு சிலர் பண்ணணுங்கிறாங்க. இந்த மாதிரியே கூச்சலா இருக்கும்போது அப்ப அஜீகர்த்தன், இந்த பையனுடைய அப்பா இருக்கார்ல, அவர் எழுந்து வந்து என்ன சொல்ற, யாரும் கவலைப்படாதீங்கோ, நான் வந்து இந்த யாகம் நல்லபடியா முடியறதுக்கான என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஆனா நீங்க எனக்கு வந்து முதல்ல கொடுத்தது 2 மடங்கு பசுவும் தங்கமும் எனக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நானே அவனை பலி கொடுத்துடுறேன் என் கையால, அதனால உங்களுடைய யாகமும் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லி அஜிகர்த்தர் சொல்றாங்க. அஜிகர்த்தர் அப்படி சொன்னோடனே ராஜாவுக்கு சந்தோஷம்தான், ஏன்னா அவருக்கு வந்து தன்னுடைய சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. உடனே வந்து இந்த மாதிரி அவனுக்கு நிறைய பசுவும் கொஞ்சம் பணமும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறான். பணம்னா தங்கம். அஜிகர்த்தன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் அந்த கத்தி வாள் இருக்கு இல்லையா, அதை வந்து தீட்ட ஆரம்பிக்கிறான், இது தன்னுடைய மகனை தானே கொல்றதுக்கு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னது இப்படி
என்ன அக்கிரமம் இது, சொந்த அப்பாவே வித்தான், முதல்லயே ஆசைக்கு வித்தான், இப்ப என்ன பேராசை? ஏப்பா ஒரு 100 பசுவுக்காகவா நீ உன் மகனை கொல்ல போற? உனக்கு இரக்கமே இல்லையா? அவ்வளவு குரூவல் ஆயிட்டியா? அவ்வளவு பேராசை வந்துட்டுதான் உனக்கு? நீ பிராமணன் தானா இல்ல ஏதாவது ராட்சசனா? உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போயிட்டா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அவனை பார்த்து தூஷணம் பண்றாங்க, கத்துறாங்க கோபத்துல. அட சண்டாள பாவி, இப்படி ஒரு காரியம் பண்ண நீ தயாராயிட்டியே, நீ மனுஷனே இல்ல, எல்லாம் காசுக்காகவா? இவ்வளவு பேராசையா உனக்கு? அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டி கூச்சல் போட்டுட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஸ்வாமித்திரருக்கு சுனஷேபன் மேல ரொம்ப கருணை வந்துடுறது. அவர் மேல இறக்கப்பட்டு அவர் என்ன சொல்றார், மகாராஜா இந்த ரொம்ப பரிதாபமா இருக்கு, இவன் கதறி அழறது, அவனை அவிழ்த்து விட்டுருங்கோ, அவன் பாட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. கருணையை விட உத்தமமான குணம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அஹிம்சா தான் பரம தர்மம், அஹிம்சா பரமோ தர்ம. நீங்க வந்து குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவனோட அப்பா தான் பேராசை மேல புத்தி மழுங்கி போய் இப்படி பண்ணாரு. நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பசுவுக்காக தன் மகனை வித்தது மட்டும் இல்லாம கொல்லவும் தயாராயிட்டான். ரொம்ப குரூரமானவனா இருக்கான், துளியும் அதுல சந்தேகம் இல்லை குணத்துல. அது தவிர ஒரு தன்னுடைய பிரஜை ஒரு அதர்ம காரியம், ஒரு பாப காரியம் பண்ணினால் அந்த காரியத்துல 6ல் 1 பங்கு பாபம் ராஜாவுக்கு வந்து சேரும். அதனால நீ வந்து இவனை தடுக்கணும், இவன் கொல்றதுல இருந்து நீ அவனை தடுக்கணும், இல்லாட்டி உனக்கும் அந்த பாபத்துல பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹரிಶ್ಚந்திரன் என்ன சொல்றார், முனிவரே எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு வந்து நான் ரொம்ப தவிக்கிறேன் வலியில, எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காது. நான் யாரையாவது வந்து வருண பகவானுக்கு வந்து கொடுத்தாதான் எனக்கு இதுல இருந்து வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்? என்னால அவனை போக விட முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னுடைய யாகத்துக்கு நீங்க தடையா இருக்காதீங்க, என்னால முடியல அப்படின்னு அவர் வேதனையில வலியில அவர் புலம்புறார். சரி, விஸ்வாமித்திரர் அந்த பையன்கிட்ட போய் அவன் அழறத கேட்க முடியல, அவருக்கு பார்க்க முடியல, சகிக்க முடியல, கேட்க முடியல. அவருக்கும் ரொம்ப துக்கமாயிடுது. அவன் கிட்ட போய் ஒரு வித் ஹார்ட் ஃபில் வித் கம்பேஷன் அவர்கிட்ட போய், நான் உனக்கு ஒரு வர்ண மந்திரம் சொல்லித்தரேன், நீ அந்த மந்திரத்தை விடாம வந்து ஜபிச்சுட்டே இரு, சைலண்டா சொல்லு, சத்தமா சொல்ல வேண்டாம், நீ அமைதியா அந்த ஜபத்தை பண்ணிட்டே இரு, உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சுனஷேபனும் விஸ்வாமித்திர சொல்லி கொடுத்த மந்திரத்தை மனசுக்குள்ள திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கான். இப்படி சுனஷேபன் அந்த மந்திர ஜபத்தை பண்ண 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 என்ன ஆயிடுது, வருணனும் அங்க பிரத்யட்சமாகி அவருக்கு ரொம்ப பிரீத்தி ஆயிடுது. அந்த குழந்தை இந்த மாதிரி மனமுருகி பிரார்த்தனை பண்ணது கேட்டு அவன் எதிர்க்க வந்து நிக்கிறார் வருண பகவான். அந்த சபையில இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வருணன் அங்கேயே வந்துட்டார், ஏன்னா யாகம் இன்னும் முடியல, ஆனாலும் வருண பகவான் அங்க வந்துட்டார். எல்லாருமே வருண பகவானுக்கு ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீன்வயல் இந்த வியாதியால அவஸ்தப்பட்ட ஹரிಶ್ಚந்திரனும் வருண பகவானை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் காலில் விழுந்து கை கூப்பி அவர்கிட்ட ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி, மகன் இல்லாதனால்தான் நான் ரொம்ப துக்கத்துல இருந்தேன் ஆரம்பத்துல, அதனால்தான் எனக்கு ஒரு மகன் வேணும்னு நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். ஆனா மகன் பிறந்த உடனே என்னால என் மகன் கிட்ட இருந்து என்னால பிரிய முடியல, என்னால அவனை உங்களுக்கு கொடுக்க முடியல, அதனாலதான் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன், உங்க வார்த்தையை நான் மதிக்காம இருந்துட்டேன், என் மேல தயவு பண்ணி கருணை காட்டுங்க, மகன் மேல இருக்கிற பாசத்தாலதான் நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டேன், நான் தவறு பண்றேங்கிறது கூட எனக்கு நான் ரியலைஸ் பண்ணல, நான் பண்றது ஒரு கொடுத்த வாக்குல இருந்து நம்ம மீறுறோங்கிறது கூட அந்த நேரத்துல எனக்கு தெரியல, ஏன்னா என் மகன் மேல இருந்த பாசம், எனக்கு என்னுடைய மகன் வேணும், புத்திரன் இல்லாதவனுக்கு நல்ல கிடைக்காதுன்னு பயந்துதான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கேன். ஏ பகவான், நீங்க எல்லாம் தெரிஞ்சவர், நான் மூடன், ஐ எம் இக்னரண்ட், இப்ப நான் ரொம்ப வலியிலையும் இருக்கேன், என் மகனும் இப்ப எங்க என்கிட்ட இல்ல, என்னுடைய சொந்த மகன் இப்ப எங்க இருக்கான்னு அதுவும் எனக்கு தெரியல, சோ தயவு பண்ணி என்னுடைய அறியாமையை மன்னிச்சு, என் மகன் எங்க போனான்னு எனக்கு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல, என்ன நிலைமையில இருக்கான்னு கூட தெரியல, ஒருவேளை அவன் உயிருக்கு வந்து இனிமே பயந்து இனிமே இங்க வரவே மாட்டானோ அதுவும் எனக்கு தெரியல, எங்க மறைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல.
இந்த யாகத்தை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய கருணையுள்ள பார்வையால இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். அவனுக்கு அவ்வளவு வலி. சோ வியாதியால கஷ்டப்படுற ராஜாவை பார்த்துட்டு வருணன் கருணையோட, ஹரிச்சந்திரா, சுனஷேப்பன் உள்ள முருகி என்னை சுத்தி பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டுட்டு இந்த யாகம் பூர்ணமா ஆனதாக இருக்கட்டும், அவனை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி உன்னுடைய உபாதையில இருந்தும் நீ விடுபடுவ அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்னோடனே வருணனே வந்து அந்த அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, அந்த 3 கயிறு சொன்னேன் இல்லையா, நெஞ்சு கிட்ட ஒண்ணு, இடுப்பு கிட்ட ஒண்ணு, கால் கிட்ட இருந்து ஒவ்வொரு கயிறாக வந்து ரிலீஸ் ஆயிடுறது. வருண பகவானுடைய அனுகிரகத்தால ஒவ்வொரு கயிறும் ரிலீஸ் ஆயிடுது. சுனஷேப்பனும் ஃப்ரீ ஆயிடுறான். ராஜாவுக்கும் தன்னுடைய வியாதியிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது. எல்லாருமே வந்து சந்தோஷத்தோட வருண பகவானுக்கு ஸ்துதி பண்றாங்க. வருண பகவான் அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு அவர் வந்த வழியே அவர் போயிடுறாரு. ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், சுனஷேப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் யாகத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா யாகம் வந்து பாதியில நிக்க கூடாது இல்லையா, அதை என்ன முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சு மத்த பாகம் இருக்கும் இல்லையா, அதையும் முடிக்கிறாங்க, யாகத்தை முடிச்சிடுறாங்க. யாகெல்லாம் முடிஞ்ச உடனே சுனஷேப்பன் அங்க இருக்கிற கூடியிருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கைய கூப்பி, நீங்க எல்லாம் தர்மம் தெரிந்தவர்கள், அதனால எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க, தர்மத்தின்படி நான் யாருடைய மகள்? இப்ப என்னுடைய அப்பா யார்? அந்த இது வந்து தீர்ப்பு எனக்கு கொடுங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சுனஷேப்பன் கேட்டோடனே அங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே, அது என்னப்பா இதுல என்ன கேள்வி இருக்கு, யாருடைய பங்கன்னு கேட்டா, உங்க அப்பா அஜிகப்தன், அவருக்கு தானே நீ பிறந்த, வேற யாரும் உனக்கு அப்பாவாக இருக்க முடியும், நீ அவருடைய எக்ஸ்டென்ஷன் தானே. சோ நீ வந்து உங்க அப்பா வந்து அஜிகர்த்தா தான், அதனால நீ அவருடைய மகன் தான், நீ இந்த கேள்வியே வந்து பொருத்தமா இல்லையே, வேற யார் உனக்கு அப்பாவா இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ அங்க இருக்கிற மத்தவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி அவன் அப்பாவா இருக்க முடியும், அவன் தான் காசுக்கு வித்துட்டானே, இனிமே அவன் அந்த பையன் அவனுக்கு சொந்தம் இல்லை, அந்த காசுக்கு அவன் டபுளா வேற காசு வாங்கிருக்கு, அதனால இந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக முடியாது. சோ அஜிகர்த்தா cannot be his father, இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா அவன் வந்து அந்த ராஜாவுக்கு மகனாக இருக்கலாம், ஏன்னா ராஜா தானே அவனை வாங்கினது, அதனால அவன் ராஜா தான் அவனுக்கு அப்பா. இல்லைன்னா வருண பகவான் தான் அவனுக்கு அப்பா, அப்படிதான் இருக்க முடியும், ஏன்னா அவர் தானே அவனுக்கு வந்து ஃப்ரீ பண்ணினாரு, அவரை ரிலீஸ் பண்ணது வருண பகவான் தானே, அதனால அவனுடைய அப்பா வருண பகவானா தான் இருக்க முடியும் இப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இதுல வந்து இந்த 5 விதமான அப்பான்னு சொல்லுவாங்க. அன்னதாத்தா, பயத்ராத்தா, பத்னி தாத்தஸ்ததைவச்ச, வித்யாதாதா, ஜென்மதாத்தா, பஞ்சேதே பிதரோ பிதரோ நிருணாம். ஒரு மனிதனுக்கு 5 விதமானவர்கள் அப்பாவாக இருக்க முடியும். ஒண்ணு வந்து ஆஹ் அன்னதாத்தாங்கும் போது பயாலாஜிக்கல் ஃபாதர். ரெண்டாவது வந்து யார் வந்து அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க, ஒரு ஆபத்து காலத்துல இருந்து நமக்கு யார் ரட்சை கொடுக்குறாங்களோ. இன்னொன்னு அவன் பசி பட்டினின்னு இருக்கும்போது அவனை யார் சாப்பாடு கொடுத்து அவனை வந்து காப்பாற்றினார்களோ அவங்க. இன்னொன்னு வந்து குரு. இன்னொருத்தர் வந்து தன் மனைவியினுடைய அப்பா. இப்படியாக வந்து 5 பேர் இருக்கிறதாக சொல்லுவாங்க. சரி, இத வந்து அவங்க கோட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆஹ் யார் வந்து ஆஹ் அவனை ரட்சிச்சாங்களோ அவன் தான் அப்பாவா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கும்பல் தனியா இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகுது. இப்போ வசிஷ்டர் தேவர் அங்க வந்து என்ன சொல்றார், ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பாருங்க. அப்பா வந்து தன்னுடைய பந்தத்தை மகன்கிட்ட இருந்து விலக்கிட்டார். யாரு? அஜிகர்த்தா. அவனை வித்தாச்சு. இவங்க 2 பேருக்கும் அப்பா மகன்கிற கனெக்ஷனே கிடையாது, அதனால அஜிகர்த்தா அப்பாவாக இருக்க முடியாது. அப்கோர்ஸ் ஹரிஷ்சந்திரன் காசு கொடுத்துதான் அவனை வாங்கியிருக்காரு. ஆனா காசு கொடுத்து வாங்கினாலும் எப்ப அவனை அந்த யூபஸ்தம்பத்துல கட்டி பலி கொடுக்க தயாராயிட்டாரோ அவர் அப்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தன் மகனையே ஒருத்தர் வந்து அது கொடுக்குறாருன்னா அவர் அப்பாவா இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, ஆனா அவர் அப்பாவா இருக்க முடியாது. அப்கோர்ஸ் வருண பகவான் அவரை ரிலீஸ் பண்ணினார்.
ஆனா பாருங்க, வர்ண பகவானுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஸ்துதி பண்ணினா அந்த ஸ்துதிக்கு பலனாக அவர் அவனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சோ பிரைஸ் பண்ணதால ஒருத்தன் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னா அவன் அப்பாவா இருக்க முடியாது. அதனால அவரும் அப்பாவாக இருக்க முடியாது, வர்ண பகவானும் அப்பாவாக இருக்க முடியாது. ஸ்துதியால ஒருத்தனை நம்ம ஸ்துதியாலேயோ பணத்தாலேயோ ராஜ்யத்தை கொடுத்தோ ஏதோ பதிலுக்கு எதையாவது கொடுத்து அதனால நம்ம ஃப்ரீ ஆனோம்னா அவங்க அப்பாவாக ஆக முடியாது. ஆனா இதுல விஸ்வாமித்திரர் தான் அந்த பையனை உண்மையாவே காப்பாற்றினவர், ப்ரொடெக்ட் பண்ணினவர். ஒரு கஷ்ட காலத்துல அவர் தான் இருந்திருக்காரு. அதனால இந்த பையன் அப்பான்னு யாரையாவது சொல்லணும்னா அது விஸ்வாமித்திரராக தான் இருக்க முடியும். அவர் தான் உண்மையான ஒரு அப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. ஆமா ஆமா கரெக்ட் தான், விஸ்வாமித்திரர் தான் அவனை ரட்சிச்சார், அதனால அவன் தான் அவருடைய மகனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை ஓடி போய் விஸ்வாமித்திரர் பக்கத்துல நிக்கிறது, மடியில போய் உட்காருது. விஸ்வாமித்திரரும் அவனை ஏத்துக்கிறார், சுனஷேபனை தன்னுடைய மகனாக ஏத்துக்கிறார், அடாப்ட் பண்ணிக்கிறார். அப்புறம் வர்ணன் எல்லாரும் போயாச்சு, இந்த குழந்தைய இவங்களும் டிசீஸ்ல இருந்து இந்த ராஜாவும் வியாதியில இருந்து விடுபட்ட ரோஹிதாட்சனும் விஸ்வாமித்திரருடைய போயிடுறான். போய் அவனுக்கு விஸ்வாமித்திரர் அதுக்கப்புறம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. மீன்வெல் ரோஹிதாசன் இல்ல சுனஷேபன். ரோஹிதாசன் அப்புறம் என்ன ஆனா அப்படின்னா, ரோஹிதாசன் அந்த நேரத்துல 3 தடவை இந்திரன் தடுத்துட்டானா, அதுக்கப்புறம் அவனால அங்க இருக்க முடியல. தன்னுடைய அப்பாவுடைய நிலைமையை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் அப்பாவை பார்க்க வரான். தன்னுடைய மகனும் தன் கிட்ட திரும்பி வந்துட்டான்னு ஹரிಶ್ಚಂದ್ರனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ரொம்ப நாள் மகனை விட்டு பிரிஞ்சிருந்த துக்கம், அந்த வியாதியால் ஏற்பட்டது கஷ்டம், எல்லா கஷ்டத்துல இருந்து அவருக்கு ஒரு விடிவு கிடைச்சதுன்னு ஹரிಶ್ಚಂದ್ரனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். தன்னுடைய மகனை சந்தோஷமாக அணைச்சு அவனுக்கு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மகன் தன்னோடயே இருக்கான். அவருக்கு அப்படியே தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது தன் மகனை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் 2 பேருமாக அந்த ராஜ்யத்துல இருக்காங்க. இந்த இந்த ஹரிಶ್ಚಂದ್ரன் தான் மறுபடியும் தேவி பாகவதத்துல பார்த்தோம்னா அந்த விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த வாக்கு, நம்ம எப்பவுமே படிக்கிற கதை ஒண்ணு இருக்கு இல்லையா, கொடுத்த வாக்குல இருந்து அவர் மீறாம இருக்காரான்னு விஸ்வாமித்திரர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் மறுபடியும். ஏன்னா வசிஷ்டர் ஹரிಶ್ಚಂದ್ரன் அப்புறம் ஒரு நாள் பிரைஸ் பண்றார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அவன் வர்ண பகவான்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருந்தவனாச்சே, கொடுத்த வாக்குல இருந்து மீறினவனாச்சே, அவன் எப்படி உத்தமனாக இருக்க முடியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, இல்ல அவன் மாறிட்டான், அவன் தன் தவற உணர்ந்துட்டான், இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவன் அப்படின்னு சொன்னான்னு அதை டெஸ்ட் பண்றதுதான் விஸ்வாமித்திரருடைய அந்த மறுபடியும் அந்த கதை ஆரம்பிக்கிறது. இதே ஹரிಶ್ಚಂದ್ரன்னு தேவி பாகவதத்துல இருக்கு. ஆனா அதுல மறுபடியும் ஒரு கேள்வி என்னன்னா, அதுல நம்ம படிக்கும் போது ரோஹிதாசன் சின்ன பையனா இருக்கான். பட் இங்க பார்த்தோம்னா ஏற்கனவே ரோஹிதாசனுக்கு ஒரு 15 வயசு ஆன மாதிரி இருக்கு. சோ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அங்க தெரியல. பட் ஸ்டில் அதே ஹரிಶ್ಚಂದ್ரன் கதை தான் அப்புறமா தேவி பாகவதத்துல கண்டினியூ ஆறுது. சோ இந்த கதையை கேட்கும்போது இந்த கதை ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, ரிக்வேதத்திலையும் அதர்வ வேதத்திலையும் இருக்குன்னு. இது ஆக்சுவலி இட்ஸ் அன் அலிகோரி. இது ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை. அதுக்காக எல்லாமே 100% பொய்யினும் கிடையாது. ஒரு சில நிகழ்வுகள் ஏன் நடக்குதுன்னா நமக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நடக்கப்படுறது. இந்த கதையோடைய ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். இந்த கதை இதுல இருக்கிற டீப்பர் மீனிங் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இந்த கதையை அந்த காலத்துல ராஜசூய யாகம் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா, ராஜாக்கள் நடத்துவாங்க இல்லையா, அந்த நேரத்துல இந்த கதையை சொல்லுவாங்களாம். சுனஷேபன் கதையை சொல்லுவாங்க. அந்த இந்த கதையை கேட்கறதுனாலேயே என்ன பிரயோஜனம், அந்த ராஜாவுக்கு ஏன் அந்த கதையை சொல்றோம்னா, ஒரு யுத்தம்னா நிறைய பேர் கொல்ல வேண்டி இருக்குல்ல ஒரு ராஜாக்கு. இவந்தோ அவனுக்கு பர்சனல் கிரட்ஜ் எல்லாம் கிடையாது கொல்றவங்க மேல, தன்னுடைய தேசத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சில சமயம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யுத்தத்துல நிறைய பேரை கொல்ல வேண்டியிருக்கு. அந்த கொல்ல பாவத்துல இருந்து விடுபடும், அந்த பாவத்துல இருந்து அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த கதையை கேட்டா. சோ இந்த கதையை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நிறைய தட்சிணை கொடுக்கணும், நிறைய அது ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அது தேவி பாகவதத்துல இருக்கு, எப்படி அவங்களெல்லாம் நடத்தணும் அப்படின்னு, கதை சொல்றவங்கள நடத்தணுங்கிறதும் இருக்கு. இந்த கதையோடைய ஒரு தாத்பரியம் என்ன
அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். பட் நம்ம வேதத்துல எங்கேயுமே நரபலி கிடையாது. சாஸ்திரத்துல நரபலிங்கிறது அந்த அஸ்வமேத யாகமே வந்து நிறைய பேரு உண்மையாவே அஸ்வத்தை கொல்றது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு சிலர் இல்ல அது வந்து வெறும் சிம்பாலிக் இதுதான் சொல்றவங்களும் இருக்காங்க. பட் இட் டசன்ட் மேட்டர். நான் முதலே அதை சொன்ன வேதத்துல அது சொல்லியிருக்குன்னா அது வந்து டே டு டே வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் யாரும் டெய்லி பண்றது இல்லை. அது எப்பவோ பண்ற விஷயங்கள். அதுவும் ராஜாக்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. எல்லா ராஜாக்களும் அதுல பண்ண மாட்டாங்க. நம்ம படிக்கிற கதையில இருக்கிற ராஜாக்கள் தான் இதை பண்றாங்க, அவ்வளவுதான். இது மத்தபடி வேற பலி எல்லாம் கிடையாது. இந்த நரபலி எஸ்பெஷலி டெஃபினட்டா கிடையவே கிடையாது. அப்ப இந்த கதை என்ன, இது ஏன் நரபலின்னு சொல்லி அவனை கூட்டின்னு போனாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அடுத்த ஆரம்பம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.